உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தம் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சனியும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, ஒருவரையொருவர் பார்த்து கொள்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது போன்றவைகள்தான் சம்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் உரியவர். சனியுடைய மகர ராசியில் செவ்வாய் உச்சமாவார். 3 ஆண் கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு ஆகியோரில் செவ்வாய்தான் வீரதீர பராக்கிரமம் உள்ளவர். அவர்தான் வலிமையான ஆண் கிரகம். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு அசையா சொத்துகள் தரும். ஜாதகருக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கும். ஜாதகன் நோயற்ற உடலை பெற்றிருப்பான். சற்று கோபக்காரனாக இருப்பான். இருந்தாலும் சில நல்ல குணங்களும் ஜாதகனிடம் இருக்கும். சனியை பற்றி ஜோதிட சாஸ்திரம் கூறும் கருத்து யாதெனில், அவருக்கு மகரம், கும்பம் சொந்த ராசிகள் எனவும், துலாம் உச்சராசி என்றும் கூறுகிறது. ஆட்சி உச்சம் பெற்ற சனி ஒரு ஜாதகத்தில் அமையுமானால் ஜாதகன் செல்வந்தனாக இருப்பான், தைரியசாலியாக இருப்பான், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருப்பான், நல்ல சீரான உடல்நிலை பெற்றிருப்பான், நிறைய சொத்துக்களை பெற்றிருப்பான், நிறைய வேலையாட்கள் பெற்றிருப்பான். உத்தியோகம் பார்க்கும் ஜாதகராக இருந்தால் அவருக்கு கீழே பல வேலையாட்கள் இருப்பார்கள். சனி 4ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் அமைந்த ஜாதகர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். சனி ஜாதகனை ஒரு முதலாளியாக ஆக்கக்கூடிய கிரகம். 10ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள் நிறைய நிலப்புலன்கள் உள்ள மிராசுதாரர்களாக இருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருப்பார்கள். பல்வேறு வேலையாட்களை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் சனியுடைய மகர வீட்டிலே உச்சமாகிறார். ஆனால் சனி செவ்வாயின் மேச வீட்டில் நீசமாகிறார். 2 கிரகங்களும் எதிரும் புதிருமான கிரகங்கள். இவர்கள் இருவரும் ஒரு ராசியில் இணையும் அமைப்பும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் அமைப்பும் தீய பலனைத்தான் தரும். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் 7ஆம் வீட்டில் இருந்தால்தான் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் அமைப்பு ஏற்படும். சனிக்கு 3, 7, 10 என்ற பார்வைகள் உள்ளது. செவ்வாயை பொறுத்தவரை 4, 7, 8 என்ற பார்வைகள் உள்ளது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் அமைப்பிருந்தால் அந்த ஜாதகர் பிற மனிதர்களை கொடுமைப்படுத்தி அதிலே இன்பம் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல்வேறு இடையூறுகளை செய்து அந்த மனிதனை சித்திரவதை செய்வார்கள். அதிலே சந்தோஷமும் அடைவார்கள். இதை ஆங்கிலத்தில் சாடிஸ்ட் என்று கூறுவார்கள். இவ்வாறான ஒரு அமைப்பு ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண் மாமியார் மாமனாரை கூட வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவாள். தன் கணவனையும் கொடுமைப்படுத்துவாள். ஆண் ஜாதகத்திலும் இவ்வாறான அமைப்பிருந்தாலும் தாய் தந்தையரிடமும் நல்ல உறவு இருக்காது. மாமனார் மாமியாரிடத்திலும் நல்ல உறவு இருக்காது. மனைவியிடமும் நல்ல உறவு இருக்காது. பல்வேறு இடையூறுகளையும் சங்கடங்களையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மிகப்பெரிய தொழிற்சாலை வைத்து நடத்தக்கூடியவர்கள், பல்வேறு வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் முதலாளிகள் என்ற நிலையை பெற்றவர்கள் கூட சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை இருந்தால் நல்லபடியாக வேலை செய்யும் வேலையாட்களை கூட திடீரென்று வேலையிலிருந்து நீக்கவோ அல்லது அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகளை தரவோ செய்வார்கள். அதனால் தொழில் நஷ்டத்தை எதிர்கொள்வார்கள். இவ்விதமான அமைப்பை பெற்ற சனியையோ செவ்வாயையோ குரு தன் விசேஷ பார்வையால் பார்க்கக்கூடிய அமைப்பிருந்தால் இந்த சங்கடங்கள் நீங்கும். இந்த சாடிஸ்ட் என்ற நிலை கூட மாறும். சற்று பண்புள்ளவராக மாறுவார். சனி ஆயுள்காரகர். எனவே 8ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டால் கூட ஆயுள் கண்டத்தை தரும். ஆயுள் கண்டம் என்பது விபத்து, பெரிய அறுவை சிகிச்சைகள் ஆகியனவாகும். பொதுவாக விபத்து, அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றுக்கெல்லாம் செவ்வாய் காரகம் வகிக்கிறார். சனி நரம்புகளை ஆட்சி செய்யும் கிரகம். பெராலிசிஸ் என்ற வாத நோயை தரக்கூடிய கிரகம் சனி. ஜாதகத்தில் சனி தீதுபட்டிருந்தால் வாத நோயை தரும். எனவே சனி செவ்வாய் இணைவு 8ஆம் இடத்தில் ஏற்பட்டால் விபத்து, அறுவை சிகிச்சைகள், வாத நோய் போன்றவற்றால் ஜாதகர் துன்புறுவார். எனவே சனியும் செவ்வாயும் ஒரு ராசியில் இணைவது, ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளுதல் போன்றவை விரும்பத்தக்கதல்ல. தீய பலனை தரக்கூடிய அமைப்பு. செல்வம் இருந்தாலும் ஜாதகன் செல்வத்தை இழக்கக்கூடிய நிலையை தந்துவிடும். பல்வேறு தொல்லைகளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து சமூகத்தில் கெட்ட பெயர் சம்பாதிக்கக்கூடிய நிலையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.